இன்ஸ்டாகிராமில் லைக்ஸு, ஃபாலோவர்ஸு அது மட்டும் இல்லாமல் வியூஸை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். என்னோட சேனலில் பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக தான் போட்டுட்ருக்கேன். எனக்கு பதில் 6000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பதில் 59,000 வியூஸ் போயிருக்கு. ஸோ இங்கே பாரு 62,000 வியூஸ். மினிமம் பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ்க்கு மேலே தான் நம்மளுக்கு எல்லாமே போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. 100 வியூஸு 200 வியூஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரிக் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எல்லாமே நான் லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட வீடியோஸ்க்கு எல்லாமே எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் 24,000 வியூஸு 23,000 வியூஸு 1,00,000 வியூஸு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நான் ப்ரூஃபோட தான் காட்டிகிட்டு இருக்கேன். நான் இதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.70K அதாவது 1,70,000 வியூஸ் இதெல்லாம் பாருங்க 35,000 55,000. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரீல்ஸுக்கும் பார்த்தீங்களா வியூஸை கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ நீங்கள் எப்படி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க? ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எதாவது ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஸோ வீடியோஸாக இருக்கட்டும் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸை இப்படியே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணாமல் இதுக்கேற்ற மாதிரி டேக்ஸு டைட்டில்ஸு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்தா கண்டிப்பாக போகும். ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் டேக்ஸு என்ன டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபைனல் ட்ரிக் இருக்குது. அதுதான் மெயின். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு நான் அப்லோட் பண்ணதுக்கு டேக்ஸு ஸோ டைட்டில்ஸு எதுவும் எனக்கு வந்து எது போட தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஹோம் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக ChatGPT இருக்கும். ஸோ ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்னு சொல்லியிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னா நான் சொல்கிறதுக்கு ப்ராம்ப்டில் எதுவுமே தேவையில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் எ பெஸ்ட் டைட்டில் அண்டு ஹேஷ்டேக் ஃபார் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இன்ஸ்டாகிராம். ஸோ அப்படி போட்டாலே போதும் நமக்கு டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி அதிகமான டேக்ஸு ஸோ எந்த டைட்டில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ இதை நம்ம அப்படியே டேரெக்டாக காப்பி மட்டும் பண்ணாலே போதும். ஸோ டைட்டிலையும் அந்த ஹேஷ்டேக்கையும் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த ஹோம் பட்டன் வந்துட்டுங்க. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இது காப்பி பண்ணுறது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் பார்த்தீங்களா நம்ம வந்து சாங்ஸு செலக்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்களா நமக்கு வந்து அதிகமான வியூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் சாங் வந்து செலக்ட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மியூசிக் வந்துடுங்க. மியூசிக் வந்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் இந்த சாங்கில் ஏரோ மார்க்கு அப்பில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல இன்னும் நல்லாவே வியூஸ் அதிகமாக போகும். ஸோ உங்களுக்கு தேவையான சாங்கு அந்த டிக் ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து டன் கொடுத்துருங்க. ஸோ காப்பிரைட் வரதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக என்னால் போட முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ண டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனு ஸோ அதெல்லாம் அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேஷ்டேக்குங்கிறத வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. ஹேஷ்டேக் டெலிட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டைட்டில் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே வந்து டேக் பீப்புளுங்கிறத உங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அது மூலிமா கண்டிப்பாக வியூஸ் அதிகமாகும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்னில் வச்சுக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் சொல்லி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெளிவாக இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி எவ்வளோ குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸில் வியூஸ் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து ஒரு 100 MB 200 MB இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் பார்த்தீங்களா நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா பேண்டா வீடியோஸ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலிமா இதில் வந்து அந்த எம்பியை வந்து கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாகவே போகும். குவாலிட்டி எதுவும் குறையாது. இந்த வீடியோஸ் பாருங்கள் 145 MB பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் ஒரிஜினலு. ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணி 52 MBக்கு நான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்காங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த வீடியோவை இதில் இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து MP கம்மியாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பப்ளிஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து போகும். ஸோ இந்த ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்தது தான்.
ஸோ கண்டிப்பாக உங்களோட ரீல்ஸு போஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகும், ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. ஜஸ்ட் நான் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6000 ஃபாலோவர்ஸ் நான் வந்து கெயின் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், லைக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து மணியும் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.